ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் ஹாப்பியான நியூஸ்னு சொன்னாலே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் நாங்கள் வேறு விஷயம் ஷேர் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது அப்படின்னு கூட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க 1 மில்லியன் வர பக்கத்தில் வர அது எப்படா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. சரி, இந்த பட்டன் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும், அது எப்படி இருக்கும், மற்றவங்க போட்டு நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம், நம்மளுடைய பேர் போட்டு நமக்குன்னு வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமான, அது எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது இப்போ வந்து நடந்திருக்கு. அப்புறம் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணோன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நான் 2017 வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஃபுட் மசாலா. இப்போ கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷமாக ஆகிடுச்சு. ஆனாலும் அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த மாதிரி குக்கிங்லாம் பண்ணி வருவேன் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல. படித்தது ஒன்று, நம்ம ஒரு ஃபீல்டில் இருப்போம் இல்லையா. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்து ஷூட் பண்ணி போட ஆரம்பிச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் முன்னாடி நான் இப்படி இருக்கேன். நிறைய பேர் நிறைய ரெசிபிலாம் செஞ்சு பார்த்துட்டு நான் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிவ்யூஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்பயும் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு குஷி தான். எப்படா பிரிக்க போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரியா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஓகே நான் வீடியோ போடணும், ஈவினிங் கால் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடும். அப்போ நான் வந்து கிண்டல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ போட போகிறேன், அதுக்கு எதுக்கு இப்போ போகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது ஒரு வீடியோவில் வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்றது நான் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வீடியோ எடுக்கிறோம், அதை எடிட் பண்ணுறோம், அதை அப்லோட் பண்ணுறோம், அதுக்கு டைட்டிலு தம்ப்நெயில் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ பின்னாடி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பிரியாவோட கடின உழைப்புக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னோட கையில் வந்து பிரியாவுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். இந்தாங்க. தேங்க்யூ. நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கும் போது 1/2 மணி நேரத்தில் 2-3 சமையல் கூட சமைக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணிவிடுவோம். ஆனால் வீடியோ எடுக்கணும்னு போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தட்டு, ஒவ்வொரு ஸ்பூனு, அப்போ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவிஞ்சிரும் கழுவுறதுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு ரெசிபி செய்யணுன்னா அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிலர் ஈஸியாக நினைக்கலாம். அதை வந்து பண்ணும்போது அவங்களுக்கு அதோட இது தெரியும், அதோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரியா வந்து ஏதாவது ஒன்று செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை மறந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ தான் போய் கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து அதை செய்யறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். எல்லாம் நோட் பண்ணோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிவிடும். இப்போ நம்ம செய்யும் போது வீட்டில் இருக்கு இல்லையா, எடுத்து போட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ செய்யும் போது எடுத்து வைக்கும் போது தான் ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் மறுபடியும் அதுக்காக போயிட்டு கடைக்கு போய் அலைஞ்சு அதை வாங்கிட்டு வந்து மறுபடியும் செய்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீடியோக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, வாழ்த்துக்கள். என்னோடய வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து நிறையா மில்லியன் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும், நிறைய ரெசிபிஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணணும். நீயும் வந்து புதுசாக நிறையா வந்து பிடிக்கிற மாதிரி நிறையா வந்து நீயும் வந்து வீடியோஸ் கொடுக்கணும். சரிங்க, இப்போ வந்து பிரிக்க ஆரம்பிச்சலாம். சரிப்பா, எப்பப்பா பிரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் வந்து நேரம் கமெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட போயிருப்பாங்க. பிரிச்சிருங்க. ஆமாம், இது ஆக்சுவலி சென்டர் இதுதான் எடுத்துருக்கோம். ஓகே. நாங்கள் ரொம்ப நேரமாக மாற்றி ஒரு பக்கம் இருக்கிற இதுவே பார்க்கலைங்க. ஆக்சுவலி இப்படி தான் ஓப்பன் பண்ணலாம். ஆமாம், வந்து சைடில் எடுக்கிற மாதிரி. ஜூம் வந்துடுற காலி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா வீடியோவில்? தூக்கி கட்டலாமா அப்படி மேலே வச்சு? அப்படி வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. ஆமாம், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர். எனக்கு ஸ்பெஷலாக விஷ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆமாம், இதில் வந்து யூடியூப் வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நிறையா வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து அப்புறம் படிக்கலாம். ஓகே, மேலே அழகாக சாஃப்டாக சூப்பர்ப்பா. கரெக்டாக அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் ஃபுட் மசாலா கரெக்டாக இருக்குது. ஹாப்பி தான் இல்லை? இதுக்குள்ளே ஒரு ஷீட் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே வச்சுருக்காங்கல்ல. ஆமாம், நல்ல சேஃப்டியாக வச்சுருக்காங்க. எடுத்து
சும்மா பாக்ஸுக்கு பிரிச்சிடலாங்களா? அப்படியே வச்சு பிரிக்கலாங்களா? கவர் எடுத்துக்கலாங்களா? பிடிச்சிக்கோங்க. தெரியுதுங்களா? தமிழ் ஃபுட் மசாலா பிரியா அப்படின்னு நம்ம சேனல் நேம் போட்டு ஃபார் பாசிங் 10 lakhs 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. பலபலன்னு இருக்கு. முகம் பார்த்துக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகும் முகம் பார்க்குற கண்ணாடி. எதுக்காக வாங்கினா ஒரு கிண்டல் பாருங்க. நல்லா இருக்கு. மாற்ற மாதிரி. ஆமாம், பின்னாடி பார்த்தீங்கன்னா மாற்ற மாதிரி 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்லேயே மாட்டி வச்சுக்கலாம். ஆணி மட்டும் அடிச்சிட்டா போது மாட்டிடலாம். 1 lakh அப்படியே பாக்ஸில் வச்சுருக்கேன். இங்கே வந்து மாட்டல. நாங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது வச்சுருந்தோம். இங்கே வந்து மாட்டல, அப்படியே இருக்குது. இதையாச்சும் நம்ம வந்து மாட்டி விடணும்ப்பா. சூப்பர். 1 million சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 1 million சப்ஸ்கிரைப் பண்ண 10 லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் 1 million வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம 2 million வரதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டைம் எடுத்துக்குவோம். கொஞ்சம் நீங்கள் வந்து மனசு வைக்கணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க, உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். தெரியுதான்னு தெரியல. பிரியாவுக்கு ஏதாவது ஸ்வீட் நான் ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சரி, இப்போ நான் அதை உங்கள் சார்பாக வந்து என்னோடய சார்பாகவும் நான் வந்து அதை வந்து ஊட்டி விட்டுறேன். இங்கே தான் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு தான் கொண்டு வந்து வச்சிங்களா? நான் கூட சாப்பிட எடுத்துகிட்டு வந்தார் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். நான் இதை யோசிக்கவே இல்லையே ஏதாச்சும் கொடுக்கணும்னு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் நல்லாயிருக்கு பிஸ்கெட்டு. கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நிறைய ரெசிபிஸ் நானும் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திரும்பவும் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம ரெசிபிஸ்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது மட்டும் நிறுத்தாமல் கண்டிப்பாக ட்ரையும் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு. ஸ்வீட்னு சொல்ல மாட்டேன், செய்யும்போது பார்க்கட்டும். சரி, ஓகே. செய்யும்போது பாருங்க, நீங்கள் கடைசியில் இந்த ஸ்வீட் தானா அப்படின்னு நினைப்பீங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம், வாங்க ஒரு ஸ்வீட்டோட வந்து இந்த ஹாப்பினஸை வந்து முடிக்கலாம். ஓகே. சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் வந்து இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் பச்சரிசியும் 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே கிளாஸில் தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு பால் கூட சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி பால் சேர்க்க போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் பால் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் 1 கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணியை 1 கிளாஸ் கம்மி பண்ணிவிட்டு மொத்தமாக 6 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் சேர்த்து செய்கிறதா இருந்தால் 1 கிளாஸ் பால் 5 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தாராளமாக கலந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் பச்சரிசி 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு நான் வந்து தண்ணியில் நல்லா 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து குழஞ்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் கொஞ்சம் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அரிசி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அரிசியும் பருப்பும் நல்லா சமமாக வெந்து வந்திருக்கும். இப்போ நான் வந்து அரிசி பருப்பு 2மே நல்லா வேகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அரிசி பருப்பு எடுத்த அதே கிளாஸில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம், அப்படி இல்லைன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து துருவி எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வெள்ளை கரைசலை நம்ம எடுத்து பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி கல்லெல்லாம் இருக்கும். அதனால் எப்போவுமே கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்றேன்.
வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து முந்திரி திராட்சையை நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். அது வரைக்கும் சக்கரை பொங்கல் வந்து நல்லா குக் ஆகட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் உலர் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெய்யோடு சேர்த்து இதை சேர்த்துடுறேன். நல்லா டேஸ்டியாக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும்.